இந்த உலகத்துல கடவுள் இருக்காரா இல்லையான்றது பலாயிரக்கணக்கான வருஷங்களா கேட்கப்படுற ஒரு கேள்வியா இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். கடவுள் அப்படின்னு எதுவுமே கிடையாது, விஞ்ஞானம் தான் எல்லாமேன்னு நிரூபிக்கிறதுக்காக விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு எதிராக மதவாதிகள் அப்படி ஒரு ஆராய்ச்சியே நடக்கக்கூடாது, அது அப்படி நடந்தா கடவுளுக்கு எதிரான விஷயம்னு அதை தடுக்கிறதுக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க. கடவுள் இருக்காரா இல்லையான்றது $1,000,000 கேள்விகளா ஆயிடுச்சு. ஆனா இந்த நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்துல மக்களுக்கான இறுதி நம்பிக்கை கடவுள் மட்டும்தான். ஆனா கடவுள் இல்லைன்னு விஞ்ஞானிகள் முன்வைக்கிற ஒரே ஒரு ஆதாரம் என்னன்னா செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது சுய இருப்பு. எந்த உயிர்களும் படைக்கப்பட்டதல்ல, எல்லாமே தானா உருவானவை. ஆனா எல்லா உயிர்களும் கடவுளால படைக்கப்பட்டதுன்றதுதான் மதவாதிகளோட கருத்தா இருக்கு. அதனால அவங்க எந்த விஞ்ஞானிகளையும் இதுவரைக்கும் ஏத்துக்கிட்டதே இல்ல. ஆனா இதுக்கு மேல எந்த விஞ்ஞானிகளாவது அதை ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா அவங்க நிச்சயமா அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்ற ஒரே ஒரு வாதம், இல்லாமையிலிருந்து ஒரு பொருள் எப்படி உருவாகும்ன்றதுதான். அதாவது எதுவுமே இல்லாம தானா ஒரு பொருள் எப்படி உருவாகும்? நிச்சயமா ஏதோ ஒரு சக்தி தான் அவங்க எல்லாரையும் படைச்சிருக்கோம். ஆனா அதுக்கு எதிராக விஞ்ஞானிகள் கேட்கிற கேள்வி, அப்போ அந்த கடவுளை படைச்சது யாரு? எப்படி எதுவுமே இல்லாம எதுவும் உருவாக முடியாதோ அப்ப கடவுள் மட்டும் எப்படி உருவானாரு? அவருக்கும் அந்த விதி பொருந்தும் தானே? உண்மையிலேயே இந்த விவாதம் முற்றுப்புள்ளி இல்லாத ஒரு விவாதமா இருக்கு. பல நூற்றாண்டுகளா, பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா தொடர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு விவாதம். டார்வின், ஐன்ஸ்டீன் போன்ற விஞ்ஞானிகள் விஞ்ஞானம் தான் பெருசுன்னு இதுவரைக்கும் நிரூபிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அந்த எல்லா விஞ்ஞானிகளுக்கும் தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். மதவாதிகள் எதிர்பார்க்கிறதும் அந்த ஒண்ணுதான். இந்த சண்டைய வெறும் வேடிக்கையா மட்டும் பார்க்கிற பொதுமக்கள் எதிர்பார்க்கிறதும் அந்த ஒண்ணுதான். Irrefutable proof, அதாவது மறுக்க இயலாத ஆதாரம். அந்த irrefutable proof, அதாவது மறுக்க முடியாத அந்த ஆதாரத்தை விஞ்ஞானிகளால தர முடியுமா? ஒருவேளை அப்படி கொடுத்துட்டாங்கன்னா கடவுள் என்ன ஆவாரு? இப்படி ஒரு லெக்சர் கொடுக்கலான்னு உனக்கு எப்படி தோணுச்சு? குவாண்டம் தியரியோட பிரின்சிபலை அடிப்படையா வச்சுதான் உருவாக்குனாங்க. இதனால உண்மையில பாதிப்படைய போறது நாங்க தான். உண்மையாவா? கடவுளே இல்லைன்னு மறுக்கிறது நம்மோட கத்தோலிக்க கோட்பாடின் படி அது பெரிய குற்றம். உண்மையிலேயே இந்த ஆராய்ச்சி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு விடிவு கொடுக்கும். உண்மையாவா? எஸ். நீ கண்டுபிடிக்க நினைக்கிற விடை ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான். ரியலி? எந்த அறிவியல் பத்திரிகையில அந்த விடை இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்மோட புனித நூல்ல நீ படிக்கிற அறிவியல் புத்தகத்தை விட அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. திரும்பவும் அதே கடவுள் புராணமா? ஏய், மெதுவா மெதுவா போங்க. கடவுள் இருக்கான்னு சொன்னா மட்டும் எதுக்காக? நீ இல்ல, எந்த கடவுளும் நமக்கு வழி காட்டல. எதுவும் நம்ம கூட வரல, எதுவுமே நமக்கு வழி காட்டல. அப்பா ஸ்டீரிங் பிடிச்சு ஓட்டுங்க. அம்மா அவரை கொஞ்சம் விடுறீங்களா? நீ சொல்றத நம்ம வீட்ல இருக்கிறவங்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. மத்தவங்க எப்படி இதை நம்ப போறாங்க? ஆராய்ச்சி மூலமா இல்லனா விஞ்ஞானம் மூலமா? 1000 வருஷமா நீங்க சொல்ற கட்டுக்கதைகள் எல்லாமே பொருளியா மாறப்போகுது. ரோம, கிரேக்கிய, எஜிப்திய எல்லா கடவுளையும் மக்கள் மறக்க போறாங்க. உங்க இயேசு கிறிஸ்துவும் மறக்கப்பட வேண்டியவர். இப்ப இந்த கான்வர்சேஷன் தேவையா என்ன? நிச்சயமா இந்த விஞ்ஞானத்தின் படி எந்த ஒரு ஆதாரத்தையும் தர முடியாது. புரியுதா? எல்லாமே பரிணாம வளர்ச்சி தான். அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஏதாவது இருந்திருக்கணும். ஆனா அதுக்கும் கூட ஏதாவது ஒரு ஆரம்பம் வேணுமே. நிச்சயமா எல்லாமே பரிணாம வளர்ச்சியில ஏற்பட்டதுதான். கிராவிடேஷனல் டைமென்ஷன், கேலக்ஸி, பிளானட்ஸ், காக்ரோச், டைனோசர்ஸ் எல்லாமே அப்படிதான். இல்லாத ஒண்ணுல இருந்து எப்படி உருவாகும்? கடவுளுடைய அருள் இல்லாம இங்க எதுவுமே தோன்றி இருக்க முடியாது. எல்லாத்தையும் படைச்சது கடவுள் தான். அப்பா ப்ளீஸ் கொஞ்சம் நிப்பாட்டுங்க, எனக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. வழிகாட்ட எதுவும் இல்லாதவனுடைய ஆராய்ச்சி எதுக்குமே உதவாது. எனக்கு வழிகாட்ட யாரும் தேவையில்லை. என் மூளையை நானே யூஸ் பண்ணி உன்னோட வீணா போன நாத்திகத்தை பேசி நம்மளுடைய பொண்ணையை நீ கெடுத்துருவன்னு நினைக்கிறேன். லாராக்கான விடைகளை அவதான் தேடிக்கணும். எல்லா கேள்விக்கு ஒரே விடைதான், கடவுள். இதுக்கான விடை அந்த கடவுள் இல்ல. அப்படியா? நாளைக்கு நீ எதை பேசி கிழிக்க போற? நீ கொடுக்க போற பதில கொஞ்சம் கவனமா இரு. ஏன்னா நீ சொல்ல போற பதில்னால நிச்சயமா உனக்கு நரகம் தான் கிடைக்க போகுது. உண்மையிலேயே நரகம்னு இருந்தா நான் அதை சந்தோஷமா ஏத்துப்பேன். ஆனா உண்மையை மட்டும் தான் பேசுவேன்.